ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ரோல்ஸ் என்றாலே எல்லாருக்குமே விருப்பம். ஆனால் அது எண்ணெயில் பொரித்து சாப்பிட்றோம். அதால் அது கொஞ்சம் அன்ஹெல்தி. அதுவே ஹெல்த்தியாக எப்படி நாங்கள் பேக் பண்ணி சாப்பிட்லாம்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கு வெஜிடபிள் ஸ்ப்ரிங் ரோல் தான் செய்ய போகிறேன். அதுக்காக கேபேஜ், லீக்ஸ், கேரட் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான மரக்கரை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ப்ரோக்கோலி கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணலாம். மரக்கறிகள் வதக்கி போட்டு சேர்த்தோம்னு சொன்னால் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அதுக்காக நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு அதுவுமே பிடிக்காட்டி நீங்கள் ஈவன் கையால் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் பண்ணி கூட எடுக்கலாம். அதுவுமே ஒரு டேஸ்ட்டு நல்லா இருக்கும். நாங்கள் வளமையாகவே அந்த வர பொரியலுக்கு வதக்கம் அந்த ஸ்டேஜில் தான் நாங்கள் வதக்கணும். ஃபஸ்ட்டு ஆயில் சேர்த்துட்டு அதை சூடானதும் வெங்காயம், பெருஞ்சீரகம் போட்டு வதக்கிட்டு பிறகு கேபேஜ் சேர்க்குறேன். அதுக்கு உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா குக் பண்ணுறேன். இது எல்லாம் நல்லா ஃபுல்லாக குக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நாங்கள் பேக் பண்ணி எடுக்க போகிறோம். 50% குக் ஆனாலே எங்களுக்கு காணும். மிச்சம் பேக் பண்ணி எடுக்கக்குள்ளே அதுவும் குக் ஆகிடும். இப்போ நான் லீக் சேர்த்து அதையுமே வதக்கி கொள்கிறேன். இதோட கேரட்டும் சேர்க்குறேன். எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் டக்குன்னு குக் ஆகிடும். நான் இன்றைக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அது கொஞ்சம் ஒட்டும், ஸோ அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். எண்ணெய் நான் கொஞ்சமாக சேர்த்ததால் அதால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க. நான்ஸ்டிக்குன்னு சொன்னால் ஒட்டாது. இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட எஃப்னா கறி பவுடர் சேர்க்குறேன். காரத்துக்கு அது மட்டும்தான். நீங்கள் விரும்பினா பெப்பர் பவுடர் கூட சேர்க்கலாம். ஸோ இது இந்த 3 வெஜிடபிள் மட்டும்தான் சேர்க்குறேன். ரோல்ஸ்ன்னு சொன்னாலும் நாங்கள் உருளைக்கிழங்கு சேர்ப்போம். நீங்கள் விரும்பினா உருளைக்கிழங்கு உப்பு சேர்த்து அவிச்சிட்டு நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட திக்னஸ் ஆகிருக்கு. நான் இன்றைக்கு ஆட் பண்ணிடல. உருளைக்கிழங்கு ஆட் பண்ணோம்னு சொன்னால் அது பிடிக்க ரோல் நல்ல ஷேப்பாக நல்ல உருளையாக வரும். ஸோ இதுக்கு அப்படி வராது. இது நாங்கள் வீட்டை சாப்பிட்ற ஹோம்மேடுன்றதுக்காக நான் எங்களுக்கு பிடிச்ச மாதிரியே செய்கிறேன். இப்போ கறி ரெடி ஆகிட்டுது. நாங்கள் வளமையாக செய்கிற மாதிரி தான் ரோல் சீட்டில் சுத்த போகிறோம். மாவை கரைச்சிட்டு தோசைக்கல்ல தோசை மாதிரி ஊற்றி போட்டு நாங்கள் சுற்றி எடுக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரியுமே எடுக்கலாம். இது கொஞ்சம் ஈஸி. மற்றது இந்த ரோல் ஷீட்டு சரியான மெல்லிசாக இருக்கும். ஸோ நாங்கள் பேக் பண்ணி எடுக்கக்குள்ளே நல்ல கிறிஸ்பியாக முறுமுரண்டு இருக்குது. நீங்கள் வீடியோ இந்த ஸ்டார்டில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ முறுமுரண்டு இருந்துச்சு. இது நீங்கள் மொத்தமாக ரெடி பண்ணி வச்சுட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான நேரம் பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். பழுதாகாது. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம்னு சொன்னால் அடுத்தடுத்த நாள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கன நாளுக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரின்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும். ரோல் சுற்றுறது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது கஷ்டம் மாதிரி இருக்குது. நாங்கள் நடுக செய்ய எங்களுக்கு அது பழக்கத்தில் வந்துடும். நான் ரோல் ஷீட் ஒட்டுறதுக்காக முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு ப்ரெஷ்ஷால் எடுத்து ஒட்டுறேன். நீங்கள் மாவை கரைச்சி போட்டு நல்லா திக்காக அந்த பேஸ்ட்டை கூட எடுத்து யூஸ் பண்ணி கொள்ளலாம். நாங்கள் வளமையாக ரோல் செய்யக்குள்ளே டிப் பண்ணுவோம். கோதுமை மாவில் கரைச்சி போட்டு டிப் பண்ணிவிட்டு பிறகு பிரெட் க்ரம்ஸில் போட்டுட்டு நல்லா இருக்க பிரட்டிட்டு பொரிப்போம். அப்போ அது நல்லா முறுமுரண்டு இருக்கும். இதுக்கு அது எதுவுமே செய்ய மாட்டோம். ஸோ அப்படியே சுற்றிட்டு கொண்டு போய் நாங்கள் ஓவனில் வச்சு பேக் பண்ணி எடுக்கிறது தான். மேலுக்கு அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வாரதுக்காக எக் வாஷ் பண்ணுவோம். ஸோ ஒரு எக்குங்களுக்கு காணும் இந்த எல்லாத்துக்கும். இதில் பூசிட்டு மிச்சமுள்ள எக் எல்லாத்தையும் மேலால் இருக்க ப்ரஷ் பண்ணி விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு பேக் பண்ணிக்கிற நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். நீங்கள் பேக் பண்ணியும் எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி ஏர் ஃப்ரையர் இருந்ததுன்னு சொன்னால் அதில் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அதுவுமே ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன் தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆயில் அவ்வளவு யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டா ஹெல்த்தியாக இருக்கும். இது மாதிரி பட்டிஸ் கூட நீங்கள் செய்யலாம். நான் ஏற்கனவே பட்டிஸ் பேக் பண்ண வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். விரும்பினா செக் பண்ணி பாருங்கள், சேனலில் இருக்குது. அது ஃபிஷ் பட்டிஸ். ரோல்ஸ்லேயே நிறைய வெரைட்டி செய்யலாம். சிக்கன், மட்டன், வெஜ், ஃபிஷ்ன்னு சொல்லி நான் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். மிதிவடி ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி இந்த பட்டிஸ் கூட அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு விரும்பினா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இது எல்லாமே ஸ்ரீலங்காவில் உள்ள ஃபேமஸான ஸ்நாக்ஸ். டீ டைமில் எல்லாம் சாப்பிட்டேக்கலாம் அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா பேக் பண்ணி எடுத்துட்டோன்னா ஒரு 10 to 15 நிமிஷத்துக்குள்ளேயே எங்களுக்கு பேக் ஆகிட்டுது. நீங்கள் கொஞ்சம் மேலுக்கு வைக்கணும் அந்த பேக் பண்ணுற ட்ரேயை. அப்போ தான் கொஞ்சம் ஜெலோ கலர் வரும். ஸோ கீழே வச்சிங்கன்னு சொன்னால் அந்த கலர் லேஸில் வராது. ஸோ இந்த மாதிரி பேக் பண்ணிக்கல கொஞ்சம் மேலவாக வச்சு பேக் பண்ணி எடுங்கோ. ஸோ இப்போ எங்களோட ரோல்ஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டுது. டேஸ்ட் உண்மையிலேயே நல்லா இருந்தது. நீங்களும் செய்து சாப்பிடுங்க. உங்களோட கிட்ஸுக்கு எல்லாம் செய்து கொடுங்க. இது ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஸோ செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்ரீலங்கன் ரெசிபீஸ், வித்தியாசமான ஹெல்த்தியான ரெசிபீஸோடு நான் உங்களை இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.